போதும் ஜிட்டு, எனக்கு இந்த சினிமா வாழ்க்கையே வேணாம், நான் வேறு ஏதாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் நினச்சிருக்கீங்க? இல்லை, எனக்கு சினிமாவை விட்டால் வேறு தொழில் தெரியாது. சினிமா தான் எனக்கு எல்லாமே. சினிமா வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு சுவாசம். ஸோ சினிமா இல்லைன்னா என்னால் இயங்க முடியாது. அது பெரிய லக்கி தான். லக்கு தான், கடவுளுடைய டிசைன் தான். நம்ம ஃபேமிலியாக வீட்டில் பார்த்துருப்போம், ஒர்க்குங்க போயிட்டா நம்ம ஒர்க் மட்டுமே பார்ப்போம், ஒர்க்லேயும் வந்துடாது, எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப கூடுதல் சிறப்பு. நீங்கள் அப்பா கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும்? சொல்கிற விஷயங்கிறத அடிக்கடி அவரை டேடின்னு தான் கூப்பிடுவேன், அப்பான்லாம் கூப்பிடுவேன். டேடின்னு தான் வரும். அடிக்கடி அவர்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் ஏதாவது ஒரு படம் பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த படத்தை அவருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பாருங்கள், மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்குது, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவேன். கடைசியாக சொன்ன படம் ஏதாவது சொல்ல முடியுமா? சாணி காகிதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த கடைசி விவசாயி என்னை ரொம்ப பாதிச்ச படம். இது ரெண்டுமே வந்து என்னை ரொம்ப, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ரீமாக, அது இன்னொரு எக்ஸ்ட்ரீமு. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு படமுமே ஐ ரியலி என்ஜாய்டு. சிறப்பு. அப்பா கிட்ட நீங்கள் சொன்னீங்க, அப்பா உங்ககிட்ட சொல்கிறது, உனக்குன்னு ஒரு டைம் இருக்குடா வரும், நீ நல்ல ஒரு கலைஞன், அது என்னமோ தெரில, உனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது, கவலைப்படாத, கண்டிப்பாக வரும். இதுதான் ரெகுலராக சொல்லிகிட்டே இருப்பார். வா, ரெகுலராக சொல்லிட்டு இருப்பார். சிறப்பு. எனக்கு கேட்டால் தினமும் ஒரு தடவை இது வந்துடும் வாயிலிருந்து. டெய்லி ஒரு பாசிட்டிவ். எப்போயும் ஃபோன் பண்ணாருன்னா கூட இதான் பேசுவார். ஃபஸ்ட்டு இதை பேசிட்டு தான் மற்ற விஷயங்கள்லாம் பேசுவார்.